எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 23யோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா, லடாக்ல ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 371 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் குடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க ஸ்டேட்ஹுட் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர 2ஆ பிரிச்சாங்க. அப்போ வந்து என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர ஒரு யூனியன் டெரிட்டரியாவும், லடாக்க ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் பிரிச்சாங்க. ஓகேங்களா? யூனியன் டெரிட்டரியாவும். அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வித் லெஜிஸ்லேச்சர் நம்ம பாண்டிச்சேரி இருக்கு பார்த்தீங்களா, அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆனால் வித் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் லடாக்குக்கு வெறும் யூனியன் டெரிட்டரி மட்டும் கொடுத்தாங்க. ஸோ லடாக் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டேட்ஹுட் கொடுங்க, எங்களுக்கு தனியாக ஸ்டேட்ஹுட் அந்த ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. லடாக்ல என்ன பிரச்சனைனா 90% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்னன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்றதால இந்த எக்கோ சிஸ்டமும் தங்களுடைய கல்ச்சரும் வந்து பாதிக்கப்படுது. நிறைய அங்கே டூரிஸ்டோ இல்லை மற்ற கார்பரேட்ஸோ நிறைய வந்தாங்கன்னா தங்களுடைய ஐடென்டிட்டி அழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தங்களுக்கு தனி ஸ்டேட்ஹுட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்ஹுட் கொடுத்துட்டு 6th ஷெட்யூல்லையும் ஆட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன்ல 6th ஷெட்யூல் வந்து 2ஆ கொடுக்குது. ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒன்றும், ரீஜனல் கவுன்சில் ஒன்றும் கொடுக்குறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 4 பேர் வந்து கவர்னர் வந்து அவங்க நியமிப்பாங்க. மீதி 26 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 26 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சரிங்களா? இப்ப இவங்களுக்கு என்ன அந்த பவர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அட்டானமி. அதாவது இவங்கள கேட்காம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பார்லிமென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற எந்த ஒரு சட்டமும் இந்த லடாக்குள்ளார வராது. 2வது ஃபினான்ஷியல் அட்டானமி. ஓகேங்களா? இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம், என்னென்ன டாக்ஸ் போடணும் அப்படின்றத அவங்க தீர்மானிச்சுக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் அட்டானமி. ஓகேங்களா? இவங்களுக்கு வில்லேஜ் கோர்ட்ஸோ, ட்ரையல்ஸோ இவங்களே இந்த ஸ்டேட்டே அந்த இருக்கிற 6th ஷெட்யூல்ல இருக்க ஸ்டேட்டே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, ஆல்ரெடி யாரெல்லாம் 6th ஷெட்யூல்ல இருக்காங்கன்னா, அசாம், திரிபுரா, மேகாலயா, அப்புறம் மிசோரம். ஏடிஎம்எம்னுவாங்க. ஓகேங்களா? இவங்க தான் ஆல்ரெடி 6th ஷெட்யூல்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த 6th ஷெட்யூல்லையும் எங்களை ஆட் பண்ணுங்க, அப்புறம் ஸ்டேட்ஹுட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லடாக் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க கேட்குறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இன்னைக்கு சொல்லியிருக்குன்னா, நாங்க ஆர்டிகல் 371 வேணா கொடுக்குறோம் அப்படின்னு. ஆர்டிகல் 371 என்னன்னா வந்து, அது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் 12 ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்கன்னா, மகாராஷ்டிராவும் குஜராத்தும் பிரிக்கும் போது மகாராஷ்டிரா குஜராத்துக்கு கொடுத்தாங்க. இதனால என்ன வரும்னா, இப்போ ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு லாவை கிரியேட் பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற லோக்கல் அந்த லெஜிஸ்லேச்சர், அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிற சட்டமன்றத்தை கேட்காம பண்ண முடியாது. அடுத்தது கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அதாவது வந்து நித்தி ஆயோக் இருக்கு பாத்தீங்களா, அவங்க நித்தி ஆயோக் ஒரு இண்டெக்ஸ் வெளியிடுவாங்க, பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான பாவர்ட்டி இருக்கிறது. 0.7% தான் பாவர்ட்டியே அங்க. அவங்களுக்கு அடுத்தது தமிழ்நாடு எவ்வளவு இருக்காங்க, 1.43%. ஓகேங்களா? ஸோ இப்ப கேரளா என்ன சொல்லியிருக்குன்னா, வர நவம்பர் 1ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இந்தியாவிலே ஸ்டேட் ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, லேண்டு, இது வரைக்கும் அந்த எப்படி அந்த பாவர்ட்டியை கிளியர் பண்ணாங்கன்னா, பாவர்ட்டியா இருக்கிறவங்க பாத்தீங்களா, ஏழைங்களே ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு லேண்டு, அவங்க ஹவுஸை ரீஜினுவேட் பண்றதுக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்கு ஹவுஸ், அதுக்கான ஃபண்டு, லைவ்லிஹுட் அசிஸ்டன்ட், அதாவது வந்து இப்போ ஓஏபின்லாம் சொல்றாங்களா, அந்த மாதிரி ரொம்ப பாவர்ட்டியா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு லைவ்லிஹுட் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து மாசத்துக்கு இவ்வளோ காசுன்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் மூலயமா தான் கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து முழுமையா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கிளைம் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கேரளா தான் நவம்பர் 1ல ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி ஃப்ரீ ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப நிறைய நம்ம யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராமோ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டா வருது. ஏஐ ஜென்ரேட்டட்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே பேசுவாங்க, பிரசிடென்ட் பேசுற மாதிரியே பேசுவாங்க. இப்ப நடிகர்கள் பேசுற மாதிரியே ஒரு ஃபேக்கான கண்டென்ட்லாம், ஆனா அவங்களுடைய முகம், அவங்களுடைய வாய்ஸே இருக்கும். அது அந்த மாதிரி கிரியேட் பண்ணி
வதந்திகள்லாம் கிரியேட் பண்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் குறைக்கணுன்றதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அதாவது ஏஐ ஜெனரேட்டட் சிந்தெடிக் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு லேபிள் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அந்த வீடியோல 10% ஆஃப் த ஏரியா, அந்த 10% ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியால இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு டூல் மாரி வச்சு, இது இந்தந்த வீடியோலாம் ஏஐ வீடியோ, இந்தந்த வீடியோலாம் ஒரிஜினல் வீடியோ அப்படின்ற மாரி. ஸோ, அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாமர மக்கள் குழம்ப மாட்டாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இது சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ்க்காக விடப்பட்டது. இல்லன்னா இது வதந்திய கிரியேட் பண்றதுக்காக விடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக பண்றது தான் இப்ப அந்த வெறும் டிராஃப்ட் அமெண்ட்மென்ட். டிராஃப்ட் அமெண்ட்மென்ட்னா இப்பதான் உருவாக்கியிருக்காங்க அந்த அமெண்ட்மென்ட். ஓகேங்களா? அதே மாரி அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப் டிக்ளேர். அத கிரியேட் பண்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோஸ கிரியேட் பண்றவங்களே செல்ஃப் டிக்ளேர் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். இப்ப ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது. இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல, டிபிசின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ஸ்ன்னு. இந்த டிபிசிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எஸ்பி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து எம்எஸ்பி அறிவிக்கும். அதாவது வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்போ ஒரு நெல்லுக்கு வந்து அறிவிக்கிறாங்கன்னா, அந்த அந்த விலைய விட கம்மியா மார்க்கெட்ல நெல்லு விற்பனை ஆகுதுன்னா, கவர்ன்மெண்ட்டே அந்த நெல்லெல்லாம் எடுத்துக்கும். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸஸ்க்கு. இப்ப ஒரு சென்டருக்கும் வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 600 மூட்டையும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்ன்மெண்ட்ல வந்து முன்னாடி வந்து 600 மூட்டையும், இப்ப 1000 மூட்டையும் பர்ச்சேஸ் பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, அதுல வந்து என்னன்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெறைய வந்து அத கொள்முதல் பண்றதுக்கு நெறைய டிராக்டர்லாம் வெளிய அந்த கொள்முதல் நிலையத்துல நிக்குது. அதனால மழை காலத்துல அது நனைஞ்சு முளைப்பே வந்துருது. அந்த அளவுக்கு விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க முன்ன விட அதிகமா தான் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு அறிவிச்சிருக்கு. என்னன்னா குடுத்திருக்கு. என்னன்னா, அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஈரப்பதம்னு சொல்லிட்டு. அது 17% தான் ப்ரொக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்கு. அத கொஞ்சம் 22% மாத்துங்க. ஏன்னா இது மழை சீசன் இல்லைங்களா? அப்ப பெரும்பாலும் என்னவா இருக்கும்? ஈரப்பதத்தோட தான் வரும். அத 22% மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது. இப்ப நம்ம நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு இப்ப புது சிஸ்டத்த கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஒரு வெஹிக்கிள வந்து நம்ம நேஷனல் ஹைவேல நிறுத்திருவாங்க. அந்த வெஹிக்கிள் என்ன பண்ணும்னா 3டி சென்சார்ஸ் என்னென்ன இருக்கும்? 3டி சென்சார்ஸ் இருக்கும். 3டி சென்சார்ஸ் மூலியமா எங்கெங்கெல்லாம் குண்டும் குழி ஏற்படுதுன்னு டக்குன்னு அத பார்த்துட்டு, அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அது ரொம்ப அதிக வேகமோ, அதெல்லாம் 3டி சென்சார்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கங்க இப்ப வெஹிக்கிள் நிறுத்த போறாங்க. அந்த 3டி சென்சார்ஸ் மூலியமா டக்குன்னு எங்கேயாவது ஒரு குண்டும் குழி வருதுன்னா, அத உடனே அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு தெரிஞ்சு ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்க்கப்படும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோஆக்டிவான ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு போர்ட்டல் டேட்டா லேக் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா லேக் அப்படின்ற ஒரு போர்ட்டல்ல தான் போயி இந்த டேட்டா லேக்ன்ற அந்த போர்ட்டல்ல தான் போயி இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? சேவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3டி சென்சார்ஸ டிப்ளை பண்ண போறாங்க. யாரு? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுல வெஹிக்கிள்ஸோட வெலாசிட்டி எல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, சோலார் பிசிக்ஸ்ல தன்னிறைவு அடையறதுக்கு, செல்ஃப் ரிலையன்ஸ் அடையறதுக்காக ச நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். இதுல லெக்ராஞ்ச் பாயிண்ட் அந்த L1ன்னு சொல்லுவாங்க. ஆதித்யா L1ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சோம். அது லெக்ராஞ்ச் பாயிண்ட். லெக்ராஞ்ச் பாயிண்ட்னா என்னன்னா, பூமியோட புவியீர்ப்பும், சூரியனோட புவியீர்ப்பும் நியூட்ரல் ஆகுற ஒரு இடத்துல போய் அந்த சேட்டலைட்ட நிறுத்திடுவாங்க. ஸோ பூமியோட புவியீர்ப்பும், அ சூரியனோட புவியீர்ப்போட தாக்கம் இல்லாம அந்த சேட்டலைட்டு அங்க அந்த சூரியன்லேருந்து வர்ற அந்த வெப்ப கதிர்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சோலார் ஃபிளேர்ஸ்ன்னுவாங்க. அப்புறம் கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்னா, இப்ப கண்ணுக்கு வந்து கரோனரி பார்த்துடுவாங்க. அது என்ன கருவிழி ரொம்ப. அதுபோல சூரியனுக்கு ஒரு கருவிழி மாரி இருக்கும் பார்த்தீங்களா? அங்க நெருப்பு பயங்கரமா கொதிச்சு, அது வெடிப்பு மூலியமா ஒரு கரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதனால வந்து என்ன பண்ணும், இப்ப ஒரு பெரிய கொழுந்து விட்டு எரியிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அனல் அப்படியே வீசும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு திடீர்னு ஒரு வெடிப்பால அனல் அதிகமா வரம்போது, அது பூமிய தாக்க அந்த டைம்ல வந்து வரம்போது, இந்த L1 பாயிண்ட்லேருந்து L5 பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம சேட்டலைட்ட வச்சுட்டு, அத நம்ம கண்காணிக்கலாம். ஓ! இப்போ வந்து சோலார் ஃபிளேர்ஸ் வருது. கரோனல் மாஸ் எஜெக்ஷன் வருது. இதனால வந்து என்னன்னா, நம்ம ஸ்பேஸுக்கு மேல, அதாவது பூமிக்கு மேல இருக்கிற அந்த விண்வெளியில நம்மளுடைய ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா?
நம்மளுடைய நிறைய சேட்டலைட்ஸ்லாம் இருக்கலாம். அதெல்லாம் பாதிக்கப்படுறத நம்ம முன்னாடியே கணிக்க முடியும். அதே மாரி பூமிய தாக்க வர்றம்போது, அன்னைக்கு நாள்ல இப்ப எப்படி மழை வருது இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு 5 நாள் நமக்கு வந்து லீவ் விட்டுர்றாங்க. அது மாரி கரோனரி மாஸ் எஜெக்ஷன்ஸ் நடக்குது. அதனால இந்த ஒரு 4, 5 நாள் வந்து வெளிய போவாதீங்க அப்படின்னு நம்ம தகவல் குடுக்கலாம்ல. ஸோ அந்த மாரி விஷயத்துக்காக, அந்த மாரி அந்த ஸ்பேஸ் வெதர்லாம் எப்படி இருக்குன்றத தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த சோலார் பிசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.